ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பஃப்பாக சப்பாத்தி வரணுமா? முதல்ல தேவையான அளவு ஆட்டா மாவு எடுத்துக்கோங்க. அதோடு தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து ஒரு 5 நிமிடத்துக்கு நன்றாக பிணைந்து எடுத்துக்கோங்க. பிற்பாடு சிறிதளவு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் பிணைந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த பதம் வர்ற அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ அளவு மாவு எடுத்து அதை உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் தட்டி வட்ட வடிவில் எடுத்துக்கோங்க. தட்டும் போது ஒட்டாமல் இருப்பதற்காக சிறிதளவு ஆட்டா மாவு அப்போ சேர்த்துக்கோங்க. அடுத்து மிதமான சூட்டில் இருக்கும் பேனில் சப்பாத்தியை வைங்க. அடுத்து சிறிதளவு பபிள் ஸ்டார்ட் ஆகும் போது கையிலேயே அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பஃபா வரணும்னா தயவு செய்து துடுப்பு கரணி யூஸ் பண்ணாதீங்க. கையையும் கைப்பிடியை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஒரு 10 செகண்டுக்கு ஹை ஃப்ளேம்ல வைங்க. பிற்பாடு கைப்பிடியை வச்சு சப்பாத்தியை பேனில் இருந்து எடுத்து டைரக்டா ஃப்ளேமுக்கு காட்டுங்க. இந்த முறையில தாங்க குஜராத்தி பெண்கள் சப்பாத்தியை டேஸ்டாகவும் ஈஸியாகவும் செய்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மெத்தடை சொல்லி தந்ததே ஒரு குஜராத்தி பொண்ணு தான் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.